ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தார்னியல் வாழ்வார்க்கு வானேற கோமளமும் வாழ்வு. அனைவருக்கும் அடையக்கூடிய நமஸ்காரங்கள். இன்று முதல் நாம் சுவாமி தேசிகன் அருளி செய்த பரமபத சோபானம் என்கின்ற ஒரு அற்புதமான கிரந்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த கிரந்தத்தில் ஒரு ஜீவாத்மா வைகுண்டம் முக்தி அடையிறதுக்கு 9 படிகள் சுவாமி தேசிகன் காமிச்சிருக்கார். மொத்தம் இந்த பதிகத்தில் 21 பாசுரங்கள் உள்ளன. அதில் முதல் பாசுரத்தை பார்க்கலாம். அந்த என்னென்ன படி அப்படின்றது அந்த பாசுரம் வச்சு நம்ம அனுபவிக்கலாம். முதல் பாசுரம் பொதுவான பாசுரம். அவர் எப்படி இதை அருளி செய்தார் அப்படின்றத சொல்ற பாசுரத்தை அனுபவிக்கலாம். அடர்ப்புல் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தன்னினும் காவேரி உள்ளம் உகந்த பிரான் இடைப்பள்ளியனாகி உரைத்து உரைக்கும் எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். அடல் புல் அரசினும், புல் அப்படின்னாக்க பறவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த பறவைக்கெல்லாம் அரசன் கருடன். அந்த கருடத்தை வாகனமாக கொண்டிருக்கிற ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் அடற்புல் அரசினும். அதை விட அந்த அரசினும் அதை விட அவங்க ஒரு காமா போட்டுக்கோங்க. அந்தனர் மாட்டினும், வைதிகர்கள் அவ ரொம்ப மதிக்கிற ஒரு வேதாந்தங்களை அதெல்லாம் விட அந்த வேதத்திலேயே பெருமாள் இருக்கார் இல்லையா, பெருமாள் தான் வேதம். அந்த பெருமாள் அந்த வேதத்தில் இருக்கார் இல்லையா, அதை விட அதை அந்தணர்கள் ஓதரா. ஆனால் அதையும் விட இன்னமுத கடற்பள்ளி தன்னினும், இன்னமுத கடற்பள்ளி தன்னினும், பெருமாள் பார்க்கடலில் சயனிச்சுட்டு இருக்கார். அது ஏன் இன்னமுது அப்படின்னாக்கா அங்கேருந்து தான் பிராட்டி தோன்றினாள். திருமங்கை ஆழ்வாரம் தன்னுடைய பெரிய திருமொழி 6ஆம் பத்து முதல் திருமொழியில் என்ன சொல்றார்? அண்ணல் செய்து அலைக்கடல் கடைந்து அதனால் கண்ணுதல் நஞ்சுண்ட கண்டவனே விண்ணவர் அமுதுன்னா அமுதல் வரும் பெண்ணமது உண்டையன் பெருமானே அப்படின்னு சொல்றார். உப்ளியப்பன் கோயிலுக்கு அவர் ஒரு 3 பதிகங்கள் அருளி செய்தார். 6ல் 1, 2, 3. அது இதில் 6ஆம் பத்து முதல் பதிகத்திலே வருது. அந்த அந்த கடற்பள்ளி தன்னும் அதை விட பெருமாள் எங்க சந்தோஷமா இருக்கார் அப்படின்னாக்க காவிரி உள்ள முகந்த பிரான் ஸ்ரீரங்கத்துல தான் இதெல்லாம் விட சந்தோஷமா இருக்கார். ஏன் அப்படின்னாக்க நம்மள மாதிரி ஜீவாத்மாக்களுக்கு தரிசனம் கிடைக்க வருது அப்படின்றதுனால. இப்போ நம்ம போயிட்டு பெருமாள் கருட வாகனத்தில் இருக்கிறதோ ஏதோ ஒரு பெரியாழ்வார் சேவிச்சிருக்கலாம். பெருமாள் கருட வாகனத்தில் நம்மளை போல மக்கள் சேவிக்க முடியாது இல்லையா. அதுக்காக அதை விட வேதத்தில் இருக்கிறத விட, ஏன்னா எல்லாரும் வேதம் சொல்றதுக்கு அதிகாரம் அல்ல. அதனால அதை விட அந்த ஸ்ரீராப்தி திருப்பார்களுக்கு தேவர்கள் தான் போக முடியும். அதை விட ஸ்ரீரங்கம்னா எல்லாருமே போகலாமே. அதனால காவேரி உள்ள முகந்த பிரான் அங்க இருக்கிறது அவருடைய உள்ளத்துக்கு உகப்பா இருக்கு. பிரான் அவர் என்ன பண்ணார்? இடைப்பிள்ளையாகி உரைத்தது. கண்ணனா அவதாரம் பண்ணி அவர் உரைத்தது என்ன? பகவத்கீதை. அதை உரைத்தது உரைக்கும். அதை நமக்கு சொன்னது யாரு? சுவாமி ராமானுஜர் அவருடைய கீதா பாஷ்யத்துல. அதுதான் சொல்றார் எதிவரனார். எதிவரனார் அப்படின்னாக்க ராமானுஜர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மடைப்பள்ளி வந்த மனம், மடைப்பள்ளி அப்படின்னாக்க கிச்சன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்றது சுவாமி கிடாம்பி ஆச்சான். அதாவது சரித்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை சுவாமி ராமானுஜரை விஷம் வச்சு கொல்ல பார்த்தா, அப்போ ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் சுவாமி ராமானுஜர். அங்கே திருக்கோஷ்டியூர் நம்பி வரார். ஆச்சாரியனை பார்த்து தான் தண்ட சமர்ப்பிச்சார் சுவாமி ராமானுஜர். தண்ட சமர்ப்பிக்கிறது அப்படின்னாக்க சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கிறது. ஒரு குச்சியை நீங்கள் விட்டீங்கன்னாக்க எப்படி கீழே விழும், அது போல் கீழே விழுறது. அதே மாதிரி ராமானுஜர் சேவிச்சார். கொளுத்துற வெயில் அப்போ ஸ்ரீரங்கத்தில். ஆனால் அவர் ஆச்சாரியன் எழுந்துரு போதும் அப்படின்னு சொன்னால் தான் எழுந்துக்கணும், இல்லைன்னா நம்ம எழுந்தக்கூடாது சேவிக்கும் போது. திருக்கோஷ்டியூர் நம்பி அதை சொல்லவே இல்லை, அவருக்கு காத்துட்டு இருந்தார். அப்போ கிடாம்பி ஆச்சானால இது தாங்க முடியல. போய் கேட்டுட்டார், என்ன எங்கள் ஆச்சாரியனுடைய திருமேனி என்ன அர்த்தம், இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவரும் கீழே படுத்துட்டார். அப்போ திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னது, இல்லை அவருடைய திருமேனி மேலே யாருக்கு அதிக அக்கறை இருக்கோ அவள் தான் அந்த மடைப்பள்ளி தலிகை கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இருந்தேன்னு சொல்ல. அதுக்கப்புறமா கிடாம்பி ஆச்சான் தான் அந்த மடப்பள்ளி கைங்கரியத்தெல்லாம் ஃபுல்லாக அந்த சமையல் அப்படின்னு சொல்லணும், தலிகை கைங்கரியம் அதெல்லாம் அவர் தான் பண்ணார். அதுதான் எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் அப்படின்னு சொல்றார். அந்த சுவாமி ராமானுஜர் கிடாம்பி ஆச்சானுக்கு உபதேசிக்கிறார். அந்த கிடாம்பி ஆச்சான் அவருடைய சிஷ்யர்கள் உபதேசிக்கிறார். அப்படி வழி வழியா வந்த மனம், மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியது, நான் சொல்றது அதுதான் அப்படின்னு சுவாமி தேசிகர் இந்த பாசுரத்தில் சொல்றார். இது ஒரு பொதுவான பாசுரம். அடுத்த பாசுரத்தை நாளை அனுபவிக்கலாம். இப்பொழுது பாசுரத்தை இன்னொரு முறை அனுபவிக்கலாம். அடர்ப்புல் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தன்னினும் காவிரி உள்ள முகந்த பிரான்
இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் எதிவரனார் மலைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.